இந்த மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடையாது, நீர் திட்டங்கள் இல்ல, காவிரி தர்மபுரி உபநீர் திட்டம் வேண்டும், மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம் வேண்டும், சிப்காட் தொழிற்பேட்டை வேண்டும். அப்படி பல திட்டங்கள் கொண்டு வர முனைவர் சௌமியா அன்புமணி தகுதியான ஒரு வேட்பாளர் உங்களுக்கு எல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இதுல கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காதீங்க. அத்துணை பேரும் சேர்ந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணியை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். நிச்சயமாக இந்த தொகுதி மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த மாவட்டமும் வளர்ச்சி பெறும். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் மீண்டும் இங்கே நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கி இந்த பகுதியெல்லாம் நல்ல வளர்ச்சி திட்டங்களை சௌமியா அன்புமணி கொண்டு வருவார் என்று அந்த உறுதி. ஏன்னா நீங்க எல்லாமே என் மேல நம்பிக்கை வச்சு என்ன உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பண்ணீங்க. 5 ஆண்டு காலம் உங்களுடைய உறுப்பினராக நான் பணியாற்றினேன். அந்த நன்றி கடன் என் வாழ்நாள் முழுவதும் நான் பட்டுவேன். உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அந்த வகையில தான் அதையெல்லாம் தொடர வேண்டும் என்றால் முனைவர் சௌமியா அன்புமணி ஒரு உறுதியான பெண், நேர்மையானவர், நம்பிக்கையானவர், உங்களுக்காக குரல் கொடுப்பது மட்டுமல்ல உங்கள் உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு பெண் சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.